சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்களை பற்றி தெரியாமல் ஒருத்தங்க தப்பாக பேசுகிறாங்களா, இனிமேல் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான தண்டனை கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்றது புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் அதை பற்றி வருத்தப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். எதற்கும் கலங்காதீர்கள், எதற்கும் நீங்கள் வருத்தமும் படாதீர்கள். முதல்ல இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, திருவள்ளுவர் திருக்குறளில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. புறம்கூறாமைன்னு ஒரு அதிகாரமே எழுதுகிறார். புறம்கூறாமைன்னா என்ன? அடுத்தவனை பற்றி ப்ளேம் பண்ணாத, அடுத்தவனை பற்றி தெரியாமல் பேசாத, காசிப் பேசாத, நீ வீணாக போயிடுவ, நாசமாக போயிடுவேன்னு தெளிவாக எழுதுறார். அதில் ஒரு திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னா, புறம்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும்ங்கிறார். இன்னொருத்தனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீ புறம் கூறி அவனை ஹர்ட் பண்ணி காயப்படுத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசலல்ல, உன்னோட ஹாப்பினஸ்க்காக அவனை பற்றி கேவலப்படுத்துறல்ல, அப்படி நீ வாழ்கிறதுக்கு சாதல், நீ செத்து போயிட்டனாவே அது உனக்கு நல்ல நன்மையை தரும்ங்கிறார். அதாவது இப்போது சில யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், சில மீடியா டிவிஸாக இருக்கட்டும், சில பீப்புளாக இருக்கட்டும், சில நபர்களாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சில உறவினர்களாக இருக்கட்டும், நம்மளை பற்றி உண்மை தெரியாமல் இவன் இப்படி, அவன் அப்படி, இவன் இவ்வளோ கேவலமானவன், இவன் இவ்வளோ கேவலமானவன், இவன் இப்படியெல்லாம் பண்ணி தான் இந்த நிலைக்கு வந்திருக்கா, இவன் இப்படிலாம் பண்ணி தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கான், இவன் எவ்வளோ கேவலமானவன் தெரியுமா, எவ்வளோ அசிங்கமானவன் தெரியுமான்னு சொல்லி தப்பாக உங்களை பற்றி பேசும்போது இந்த பிரபஞ்சம் அவர்களை வச்சு செய்யும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த உடலை வளர்த்து கொள்வதற்காக, நீ வாழணுன்றதுக்காக, நீ சாப்பிடணுன்றதுக்காக, நீ பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை தவறான முறையில் பேசுபொருளாக்கி அவனை காயப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்தி உன்னோட ஆட்ரலைன் ரஷ்ஷுக்காக, உன்னோட செல்ஃப் ஹாப்பினஸ்க்காக இன்னொருத்தனை நீ அசிங்கப்படுத்துகிற அப்படின்னா அது பாவத்தை சேர்க்கிறது. அந்த பாவத்தை நீ அனுபவிக்க அடுத்த பிறவி எடுக்கணும், அது இன்னும் மோசமாக இருக்கும். அதுக்கு நீ இப்போவே செத்து போயிருங்கிறார். இன்னும் இதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் எதை செய்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு வினை என்ற ஒன்று உண்டு. நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கும் பூகம்பம் வருவதற்கும் தொடர்பு உண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பொருளை நீங்கள் இந்த இடத்துல நகர்த்தி வச்சிங்கன்னா எதிர்காலம் ஒரு மாதிரி நடக்கும், அந்த பொருளை நடுவில் நகர்த்தி வச்சிங்கன்னா எதிர்காலம் வேறு மாதிரி இருக்கும், ரைட் சைடு இன்னும் கொஞ்சம் நகர்த்தி வச்சிங்கன்னா அதனோட எதிர்காலம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பொருளை பொறுத்து, அந்த பொருளை எடுக்க வருபவரோட ஆயுட்காலத்தை பொறுத்து, அந்த பொருளை சார்ந்த மற்ற பொருள்களை பொறுத்து, மற்ற நபர்களை பொறுத்து எதிர்காலமே மாற்றி அமைக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது, ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. அப்போது ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறான் அப்படின்னா அவனை பற்றி மற்றவர்கள் தப்பாக பேசுவான். இது ஒரு பக்கம். இதில் இன்னும் நீங்கள் ஆழமாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் ஒருத்தன் உங்களை பற்றி தப்பாக பேசும்போது ஒன்று தள்ளி போகலாம், இல்லை சீக்கிரம் கிடைக்கலாம், இல்லை நீங்கள் கிடைக்காமையே போகலாம், இல்லை ஹர்ட் ஆகலாம், இல்லாட்டினா வாழ்க்கையே வீணாக போகலாம், இல்லை ஆளே அழிஞ்சு போகலாம், இல்லை செத்து கூட போகலாம் இந்த புறம் கூறுறதுனால. அப்போது இந்த புறம் கூறுவதனால் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது, அல்லது நடக்க வேண்டிய மாற்றம் நடக்காமல் போகிறது. அப்போது இந்த வார்த்தை அப்படின்றத நீங்கள் சரியாக பயன்படுத்தாத போது அதனுடைய விளைவு இந்த பிரபஞ்சத்தில், குறிப்பாக இந்த பூமியில் பெரிய விளைவை அந்த நபர்களுக்கும், அந்த நபர்களை சார்ந்த நபர்களுக்கும், இந்த பூமிக்கும் ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நல்ல உயிர் இந்த பூமியில் பிறந்து பல உயிர்களுக்கு நல்லது செஞ்சு அதுவும் நல்ல நிலைக்கு போகணுன்னு விதி இருக்கும்போது, அந்த விதியை மாற்றி அமைக்கிற மாதிரி நீங்கள் தப்பாக பேசி அந்த உயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிசோர்ஸஸ்லாம் கட் பண்ணி அந்த உயிரை அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி அந்த உயிரை உயிர் விடுற அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்தும் போது, அப்போ இந்த பிரபஞ்சம் சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இது உயிர் போகிறதுனால மட்டும் இந்த பாதிப்பு வரும்னு நான் சொல்ல. அந்த உயிரானது மனம் காயப்படும் போது, வேதனைப்படும் போது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற ஒரு சிந்தனை சிந்திக்கும் போது இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு உண்டான பதிலை பல மடங்கு திருப்பி கொடுக்கும். நிறைய பேர் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னதான் தப்பு பண்ணனே தெரிலங்க போன ஜென்மத்தில், இப்படி கஷ்டம் வருது, இப்படி மாட்டிட்டு முழிக்கிறேன், என்ன பண்ணாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணாலும் மாற்றிக்க முடியல, என்ன பண்ணாலும் சேஞ்ச் பண்ணவே முடியல, எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் வீணாக போயிடுது, என்னால் அதை கைக்கு வர மாதிரி இருக்குது ஆனால் அதை சுவைக்க முடியல, அதை அனுபவிக்க முடியலன்னக்கூடிய இந்த மாதிரியான கஷ்டங்கள், கவலைகள் மிக மிக அதிகமாக வரும்.
அப்போது இது மட்டும்தான் அடுத்த ஜென்மத்தில் தான் மட்டும்தான், இது அடுத்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, இந்த ஜென்மத்திலையும் யார் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ அவர்கள் பல்வேறு விதமான இன்னல்களை அனுபவிப்பார்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் சத்தியமாக அந்த கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். முதல்ல உங்களை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறான்னா ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் சந்தோஷப்படணும். காரணம் என்னென்னா, நீங்கள் அனுபவித்து முடிக்க வேண்டிய கர்மாவெல்லாம் அவன் எடுத்துக்கிறான்னு அர்த்தம். இப்போ நம்மளை பற்றி தப்பாக ஏதோ ஒரு யூடியூப்பில் பேசுகிறான், இல்லை தெரிஞ்சவன் பேசுகிறான், தெரியாதவன் பேசுகிறான்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. காரணம் என்னென்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன நன்மையை செய்யணுமோ அது வேறு ரூபத்தில் செஞ்சிடும். உங்களது விதியை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு உண்டான வேலையை அது செஞ்சிடும். ஆனால் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை அந்த காசிப் பேசுகிறவன், உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவன் உங்களோட கர்மாவை வாண்டடாக வந்து வாங்கிட்டு போகிறான்னு அர்த்தம். அதனால் அதற்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள். இந்த பிரபஞ்சத்தின் விதியில் ஒரு பொருளை நகர்த்தினாவே எதிர்காலம் எப்படி வேணாலும் மாறும். அப்படின்னா ஒருத்தனை பற்றி தப்பாக பேசும்போது அவன் மனசோர்வடைந்தோ இல்லை மனம் சந்தோஷப்பட்டோ இல்லை வேதனை அடைந்தோ ஒரு செயலை செய்யலாம், இல்லை செய்யாமையும் போகலாம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நடக்க வேண்டிய வேலை நடக்காமல் போகலாம், இல்லை அதிகமாக நடக்கலாம், இல்லை மீடியமாக நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் இறைவனின் கணக்கில் நடந்து முடிய வேண்டிய விஷயம் தர்மம் சார்ந்து அறம் சார்ந்து மிகச் சரியாக முடியாத காரணத்தினால் இந்த தியரியில் அவர்கள் மாட்டிக்கொள்கின்றார்கள். அப்போ அந்த தவறை அவர்கள் உணராமல் செய்யக்கூடிய காரணத்தினால் இந்த பிரபஞ்சமானது அவர்களை போட்டு பொளந்து கட்டும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த ரூபத்தில் வரும் கஷ்டம், எவ்வளோ சங்கடங்களில் வரும் அப்படின்றது தெரியாது. ஆனால் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். முதல்ல நீங்கள் நம்புங்க, இந்த பிரபஞ்சம் தவறு செய்யாது, இந்த பிரபஞ்சம் விட்டு வைக்காது. இந்த பிரபஞ்சம் தப்பு செய்ய ஆரம்பிச்சுன்னா யாரும் இந்த மனித உடல் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த உயிரினங்களுமே வாழாது. அப்போ இறைவனுடைய விதி, சூரியன் ஒரு 2 கிலோமீட்டர் கீழே இறங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? பூமி இல்லாமல் போயிடும். நிலவு ஒரு 2 கிலோமீட்டர் கீழே இறங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? பூமி இல்லாமல் போயிடும். அப்போ இறைவனுடைய அந்த சக்தி, இறைவனுடைய கால்குலேஷன் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இறைவன் மிஸ்டேக் பண்ண மாட்டாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது உங்களை பற்றி தெரியாமல் புரியாமல் இன்னொருத்தங்கிட்ட ஒருத்தன் தப்பாக பேசுகிறான்னா நீங்கள் முதல்ல சந்தோஷப்படுங்க. ஏனென்றால் நீங்கள் உங்கள் வாழ்வில் அனுபவிக்க வேண்டிய கொஞ்சம் நெஞ்ச கஷ்டத்தையும் அவன் அனுபவிக்க போகிறான். அதை வாண்டடாக வந்து கேரி பண்ணிட்டு போகிறான். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடூரமாக இருக்கும். நிறைய பேர் நல்லா கெத்தாக வாழ்கிற மாதிரி தெரியலாம், நல்ல ட்ரெஸ் போடுற மாதிரி தெரியலாம், நல்ல காரில் போகிற மாதிரி தெரியலாம், நல்ல வீட்டில் தங்குற மாதிரி தெரியலாம். ஆனால் மன ரீதியான வலி வேதனைகளில் அதிகமாக இருப்பார்கள். அது உங்களுக்கு தெரியாது. மென்டல் பெயின் தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். அவ்வளோ பெரிய ஞானியர்கள்லாம் யாரும் இங்கே கிடையாது. மன நிம்மதியை அடையிற அளவுக்கு யாருக்கு அவ்வளோ பெரிய சூத்திரமும் ஃபார்முலாவெலாம் தெரியாது. பொருள் உலகம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறவன், நம்ம இங்கே பேசினாங்க என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சி வாழ்கிறவன், இந்த பிரபஞ்சம் காது இருக்குது, அந்த பிரபஞ்சம் வந்து காதை கொடுத்து கேட்டுட்ருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்காமல் தப்பு செய்கிறவன் நிச்சயமாக இறைவனால் பழிவாங்கப்படுவான். ஏனென்றால் நீங்கள் நினைக்கலாம் அந்த இடத்துல யாரும் இல்லைன்னு, ஆனால் பிரபஞ்சம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் வைத்து செய்ய தயார் நிலையில் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் தப்பாக உங்களை பற்றி எவனோ ஒருத்தன் பேசுகிறானா இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இதை அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் விட்டும் வைக்காது அவங்கள. ஏதோ ஒரு ரீதியாக, ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு ஆப்ஷன், ஏதோ ஒரு சரியான சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக பிரபஞ்சம் அவர்களை மிகச் சரியான பதிலை கொடுத்து அந்த தண்டனை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கிடைத்தே தீரும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது. இதில் சிம்பிளஸ்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த தப்பே பண்ணியிருந்தாலும் கூட அதை பற்றி ஊரெல்லாம் பரப்புறான் தெரியுமா, அவனும் அதில் மாட்டிக்கொண்டு தான் முழிப்பான். ஏன்? தெரிஞ்சோ தெரியாமே தப்பு பண்ணி அதிலிருந்து உன்னை கற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்த லைஃப்பில் அடுத்த கட்ட போகணுன்றது விதி. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை அழிக்கணுன்ற நோக்கத்தோட தப்பாக பரப்புறான் அப்படின்னா, அந்த வந்து கெட்ட எண்ணத்தோட வீணா போகணுன்ற எண்ணத்தோடு அவன் பரப்புறான் அப்படின்னா அவன் நிச்சயமாக பிரபஞ்சத்தால் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த வலிவேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரை விடுவான். ஒரு சில நபர்களுக்கு தான் இறப்பு என்பது விடுதலையாக இருக்கும். பெரும்பாலான நபர்களுக்கு இறப்பு என்பது மாபெரும் சாபமாக முடியும். அது வெறும் இறப்பாக மட்டும் இல்லாமல் இறந்ததற்கு அப்புறமும் அந்த ஆன்மா பல வலிவேதனைகளை அனுபவிக்கும். இதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஜூலை மாதம் 13, 14, 15 பாண்டிச்சேரியிலும் அடுத்த மீட்டப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில்
1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைன்ல வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.